எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நவடேஸ் கிச்சன். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நான் சங்குப்பூ வச்சு பூர்ண கொழுக்கட்டை பண்ண போகிறேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மெத்தடில் நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்த்துடலாம். சங்குப்பூ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மாவை வறுத்துக்கலாம். நான் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நான் 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மாவை வறுத்துட்டு கொழுக்கட்டை மாவு பிசையும் போது மாவு கட்டிப்படாமல் இருக்கும். மேலும் மாவு ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். மாவை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி கையால் தொட்டால் நெருன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டதோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு அளந்த கப்புலேயே 1.25 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். 1.5 கப் சரியாக இருக்கும். நம்ம கொதித்து வரும்போது தண்ணி சுண்டிடும். அதனால் கொஞ்சம் 1/4 கப் சேர்த்தியே வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிப்பட்டதும் நான் சங்குப்பூ ஒரு 15 பூ எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க சங்குப்பூ பார்த்திங்கன்னா நல்லா அடுக்கடுக்காக இருக்கும். இது எங்கள் வீட்டிலையே பூத்த பூ தான். இந்த அளவுக்கு எடுத்தோம்னா தான் தண்ணி நல்லா டார்க் கலரில் இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சங்குப்பூவை சேர்த்திக்கலாம். தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு பூவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி நல்ல டார்க் கலரில் வந்திருக்கு. அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் பூவோட அந்த கலர்லாம் தண்ணியில் இறங்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியில் இருக்கிற பூவெல்லாம் தனியாக எடுத்துடலாம். பூவெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மாவில் சங்குப்பூ போட்ட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மாவு கூட கொஞ்சமாக நான் சால்ட் உப்பு சேர்த்திக்கிறேன். காய்ச்சின சங்குப்பூ தண்ணியை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். சூடாக இருக்கிறனால அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை உருண்டை பிடிக்கவே ஆரம்பிக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். 1/4 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதம் போக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் அடி பிடிச்சிருச்சுன்னா நமக்கு பூரண டேஸ்ட்டு மாறிடும். இப்போ தேங்காய் நிறம் மாறாமல் ஓரளவுக்கு ஈரப்பதம் போய் வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். வறுத்த தேங்காயை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் தான் பூரணம் பண்ண போகிறேன். இப்போ வறுத்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இதுலேயே நான் சின்ன கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன்.
இதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்தியாச்சு. இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்தி அரைச்சிக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் இப்போ இல்லாதனால நான் அப்படியே அரைச்சிக்கிறேன். பாருங்கள், பூரணம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நம்ம பாகெல்லாம் காய்ச்சாமையே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பூரணம் நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துருச்சு. மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மாவை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்தி ஒரு பெரட்டி மூடி வச்சுக்கிறேன். ஒரு வெள்ளை துணி இருந்தால் போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ ஒட்டாமல் வருது கையில். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். பூரணத்தை உருண்டையாக்கி வச்சுருக்கேன். இது இப்படி உள்ளே வச்சு இப்படி உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். பாருங்கள், உள்ளே வச்ச பூரணம் கொஞ்சம் கூட வெளியே வரல. மாவு நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உருண்டை கொழுக்கட்டை 6 பிடிச்சிருக்கேன். நீ அடுத்து வந்து நான் மோதகம் மாதிரி பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா லெகுவாக ஒட்டாமல் வரும். இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கையால் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இதுக்கு மோதகம் அச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் 2 பக்கம் பிடிச்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம ஆள்காட்டி விரலால் மாவு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உருட்டி வச்ச பூரணத்தை இப்போ இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். இதையும் கொஞ்சமாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் அழகாக வரும் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இப்படி இதையும் நல்லா அடுக்கி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையில் இட்லி தட்டில் இலையோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இலையோடு சேர்த்து வேக வைக்கும்போது இலை மணத்தோட டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் கொழுக்கட்டையில் வேக வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தா இப்படி ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சு. விநாயகருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். அது சங்குப்பூ வச்சு பூர்ணமெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்துருவோமா?
இன்னைக்கு பண்ண பூர்ண கொழுக்கட்டை ரொம்பவுமே டேஸ்டா இருந்தது. இதே மாதிரி கலர்ஃபுல்லா பண்ணி கொடுங்க, கிட்ஸுகள்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சங்குப்பூவில் கொழுக்கட்டை செஞ்சு கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.